வீடியோ பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங் எடுத்தது. சண்டே அப்டின்னாலே நமக்கு உடம்பு கொஞ்சம் லேசியா ஆயிடும் இல்லைங்களா? அது மாதிரியே அன்னைக்கு சமைக்கவே 9க்கு மேல ஆயிடுச்சு. பாப்பாங்க 2 பேரும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லவே ஆரம்பிச்சுட்டாங்க. நைட்டு சாதம் கொஞ்சம் இருந்தது. சரி அத வேஸ்ட் பண்ண வேணாமே அப்டின்னு சொல்லிட்டு, அதில என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, பாப்பாங்களுக்கு தோசை ஊத்திட்டு சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சைட் பை சைடு இந்த சாதத்த வச்சு களி செய்யலான்னு சொல்லிட்டு, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாதத்த வச்சு களி ரெடி பண்றதுக்கு எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன பிறகு மாமியார் வீட்ல மாமியார் செய்வாங்க. அத பார்த்து நான் கத்துக்கிட்டேன். நான் சாதத்துல தண்ணி ஊத்தி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதே பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம சாதத்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாதத்துல கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். சாதம் நல்லா கொதிச்சு வந்தோடனே ஏற்கனவே வெந்த சாதம் அப்படின்றதுனால ஒரு கொதி போதும். நமக்கு தேவையான மாவு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி டம்ளர்ல 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். மாவு போட்டு நம்ம அத டிஸ்டர்ப் பண்ணாம சிம்லயே விட்டு வேக வைக்கலாம். அப்பதான் நம்ம மாவுடைய ஸ்மெல் வராது. மாவுடைய ஸ்மெல் போன உடனே அத எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி விழாம மிக்ஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு பெரிய டாஸ்க்கே. சட்னி அரைச்சு பாப்பாங்க 2 பேருக்குமே தோசை வச்சு குடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, களிக்கு என்ன நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எப்பவுமே ஃபேவரைட் கருவேட்டு குழம்பு தான். வீடியோ பார்க்குற உங்களுக்கு எத்தன பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. களிய நம்ம உருண்டையா இன்னும் உருட்டவே இல்ல. இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு தான் அது உருட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். களி உருத்தி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம குழம்பு செய்யவே வந்தோம். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆனதுனால நம்ம கருவேட்டு குழம்பு செஞ்சது எதுவுமே ஷூட் பண்ணவே இல்ல. களி கடகடன்னு போட்டு குழம்பு வச்சு குடுத்துட்டேன். எங்களுடைய சண்டே மார்னிங் ரொட்டீன் இப்படிதான் போச்சு. நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.